ஹே மக்களே! அப்போ இப்போ நம்ம முள்ளங்கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அம்மை போட்டிருக்கு. நான் வந்து கோழி காலையில கூண்டு தொறந்து பார்க்கும்போது, கொஞ்சம் டல்லா இருந்த மாரி இருந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த மாரி புண்ணு புண்ணா இருந்துச்சு. இது என்னவா இருக்கும்னு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அம்மையாம்மா. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்பட்றேன். நம்மளுக்கு தான் அம்மை போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போ கோழிக்கும் அந்த மாரி அம்மையெல்லாம் போடுன்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கேள்விப்படுறேன். ஐயோ! என்னென்ன நோய் வருதுங்க கோழிக்கு. இப்போ தான் இதெல்லாம் நான் கேள்விப்படுறேன். அதோட இரைப்பை பார்த்தீங்கன்னா, அப்படியே பழுத்து போய் இதாயிருக்கு. இது வந்து 2வது நாள், ஃபர்ஸ்ட் நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இது வந்து 2வது நாள் கொஞ்சம் பரவால்ல. இந்த இரைப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா புண்ணாகி பழுத்திருக்கு. கோழியோட தொண்டையிலலாம் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். கோழியோட சவுண்டெல்லாம் போயிருச்சு. ஒரு மாரி கோழி வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா, காத்து மட்டும் தான் வருதே தவிர, கோழியோட வாயிலேருந்து சவுண்டெல்லாம் போயிருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மெடிசன் பண்ணணும்னு சொல்லி விசாரிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மெடிசன் கிடச்சிச்சு. நம்ம போய் வந்து இத வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா, இந்த புண்ணுக்கெல்லாம் போடுற வந்து இந்த மாரி க்ரீம் ஜெல்லு மாரி இருக்குது. டாபிக்யூர் ஜெல்லுன்னு இதோட நேமு. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா யூஸ் ஆகுது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா, ரூ. 80 ரேட்டு வருது க்ரீமு. நல்லாவே யூஸ் ஆகுது. கோழிங்களுக்கு வந்து எந்த மாரி புண்ணா இருந்துச்சுனாலும் நீங்க இது வந்து யூஸ் பண்ணலாம். இதுலயே ஸ்ப்ரேவும் இருக்காமா. ஆனா ஸ்ப்ரே வந்துட்டு நமக்கு வந்து இப்போ வந்து ஸ்ப்ரே வந்து கண்லலாம் படக்கூடாது. இதுவும் வந்து கண்லலாம் படக்கூடாது. நம்ம ஸ்ப்ரே அடிக்கிறதா இருந்தா கண்லலாம் பட்டுரும். அதனால க்ரீம் தான் இந்த மாரி புண்ணுக்கெல்லாம் க்ரீம் தான் நல்லது. ரொம்பவே ஹெவியா இருந்த மாரி இருந்துச்சுன்னா, இதுலயே ஸ்ப்ரேவும் இருக்கு. அதையும் நீங்க வாங்கிக்கலாம். அப்ப அது வந்து இந்த க்ரீம வாங்கிட்டு வந்துட்டோம். கிளாஸில் என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அது பொட்டாசியம் பர்மங்கனேட்டு. அது கிருமி நாசினி. இந்த கூண்டெல்லாம் கிருமினால் நோய்பட்டிருந்தா கழுகுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அது ஒரு ரூ. 10 தான் வரும் அந்த பேக்கெட்டு. அதை வச்சு அந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் சுடுதண்ணியில் அந்த பவுட்ரு கொட்டி அதை வச்சு ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா, புண்ணு எங்கெல்லாம் இருக்குது அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா, இன்னி கிருமி தொற்று ஏதாவது இருந்தாலும் போயிடும். அதை வச்சு கொஞ்சம் நல்லா கழுகுற மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட வேண்டியது தான், எங்கெல்லாம் புண்ணு இருக்கோ அந்த இடம்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வாய்க்குள்ளேயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கோழிக்கு. கோழி வந்து சவுண்டெல்லாம் போயிருச்சு. ஒரு மாதிரி இஸ்ஸுன்னு சவுண்டு மட்டும்தான் வருது தவிர கோழியோட சவுண்டெல்லாம் போயிருச்சு. வாய்க்குள்ள மருந்து தான் நம்ம வந்து வேப்ப இலையும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அது 2யும் கொடுக்கணும் மக்களே. ஆனால் வந்து நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வேப்பிலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது வந்து சிலவங்க பார்த்திங்கன்னா தரமாட்டாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு மரத்தில் போய் கேட்டால் அது ரொம்ப உயரமாக இருந்துச்சு. அது பறிக்க ஆள் இருந்தால் பறிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பறிக்கிறதுக்கும் நம்மளால் முடியலை. மரம் மேலே ஏறி பறிக்கணும். அது இல்லாமல் நம்ம வீட்டுக்காரும் இல்லை. அதனால் நம்ம வந்து உள்ளே வந்துட்டு வேப்ப இலையும் மஞ்சளும் உருளை பண்ணி வாய்க்குள்ள வழியாக கொடுத்தா உள்ளே இருக்கிறதெல்லாம் காஞ்சிரும். அதனால் நம்மக்கிட்ட வந்து இப்போ இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதில் லைட்டாக மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணி அது ஒரு 0.5 ml வந்துட்டு வாய்க்குள்ளே கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கினோம் பார்த்திங்களா டாபிக்யூர் ஜெல்லு, அந்த ஜெல்லை வந்துட்டு புண்ணெல்லாம் எந்த இடத்துல இருக்கோ அதில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்லா கேட்கும் மக்களே. அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு புண்ணு. நல்லா பழுத்திருந்த புண்ணு நெக்ஸ்ட் டேவே கொஞ்சம் காஞ்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சிச்சு. இந்த ஜெல்லு வாங்க முடியாட்டி பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வேப்ப இலையும் வந்து மஞ்சளும் 2யும் மிக்ஸ் பண்ணி அந்த புண்ணு இருக்கிற இடத்துலலாம் தேய்ச்சி விட்டுறலாம். இல்லாட்டி வேப்ப எண்ணெயும் நீங்கள் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி தேய்க்கலாம். நான் வந்து டாபிக்யூர் ஜெல்லு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் நல்லா புண்ணில் நல்லா தேய்ச்சி விட்டேன். நல்லாவே கேட்டுச்சு. அடுத்த நாளே பார்த்திங்கன்னா புண்ணு நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா வாய்க்குள்ளே கொடுக்கறதுக்கு தான் நமக்கு வந்து சரியான மெடிசன் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கார் சொன்னாட்டி நம்ம வீட்டுக்கார் வண்டியிலேருந்து வரும்போது அடுத்த நாள் வந்து வேப்ப இலை பறிச்சிட்டு வந்தார். அப்போ வேப்ப இலையும் கிடச்சிருச்சு. வேப்ப இலையை 2யும் வேப்ப இலையும் மஞ்சளையும் 2யும் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் ஒரு சின்ன உருளையாக கொடுத்துட்டு வந்த மக்களே. ஒரு நாள் மட்டும்தான் வாய்க்குள்ளே கொடுத்தது மருந்து. மற்றதெல்லாம் இந்த வெளியே புண்ணுக்கு தான் தேய்ச்சி விட்டேன். இங்கே பாருங்கள் புண்ணு நல்லா கருகி வந்திருக்கு. நல்லாவே கேட்கும் மக்களே அந்த டாபிக் ஒரு ஜெல். இங்கே பாருங்களேன் புண்ணெல்லாம் நல்லா கழுகி வந்துருச்சு. கால்லையும் பாருங்கள் எல்லாம் காஞ்சிருக்கு புண்ணெல்லாம். ஆனால் கோழி பார்த்திங்கன்னா இப்போவும் சவுண்டு ரெக்கவர் ஆகலை. நம்ம வந்து ஒரு நாள் மட்டும்தான் இந்த வந்து உருளை பண்ணி வாயில் கொடுத்தோம். நீ 2-3 நாள் கூட கொடுக்கணும் உள்ளே இருக்கிறது மாறுறதுக்காக. அதனால் நம்ம வந்து உருளை பண்ணி கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். கோழி வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அவங்க அம்மாவும் 2 முள்ளங்குட்டிங்களும் நல்லா மேய்ஞ்சிட்ருக்கானுங்க.
இன்னி வந்து அந்த சவுண்டெல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் ரெக்கவர் ஆகலை. அதனால் அந்த உருளை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக கொடுத்துட்டு வர வேண்டியது தான். இப்போ தான் வந்து வேப்ப இலை கிடச்சிச்சு. அதனால தான் உள்ளே இப்போ தான் மெடிசன் கொடுத்துட்ருக்கோம். வெளியே இருக்கிறதெல்லாம் புண்ணெல்லாம் காஞ்சிருச்சு. டாபிகோர் ஜெல் போட்டு இனி உள்ளே மட்டும் மெடிசன் கொடுத்து ரெக்கவர் பண்ணிட்டா ஓகே தான். டாபிகோர் ஜெல் பார்த்திங்கன்னா இந்த அம்மைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நம்ம கோழிங்களுக்கு வந்து எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா, குத்திக்கிற பிரச்சனை, புண்ணாயிடுச்சுன்னா, ஏதாவது கடிச்சிருச்சுன்னா அப்படி எல்லாத்துக்கும் டாபிகோர் ஜெல் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெரிய புண்ணாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்ப்ரே இருக்கும், அது வாங்கிக்கோங்க, நல்லாவே அதுவும் கேட்கும். அப்போ இப்படி தான் மக்களே நம்ம வந்து நம்ம கோழியோட அம்மைக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து அம்மையாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். ஆனால் ஹெவி ஆயிடுச்சுன்னா எல்லாமே ரொம்பவே ரிஸ்க் தான் மக்களே. அதனால் முடிஞ்ச வரை ஸ்டார்டிங்லேயே பார்த்துருங்க, அதுதான் நல்லது. அப்போ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.